3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கடந்த 3 முறையும் 0 வாங்குச்சு. இந்த நிலைமை வரும்னு எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு புரியுது, பல மாநிலங்கள் இருக்கிற புரியுது. டெல்லி காங்கிரஸ்காரங்களுக்கு புரிஞ்சும் நடிச்சாங்களா, இல்லை அந்த கட்சி இப்படியே போகட்டும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. கடைசியில 4 நாள்ல 25 கூட்டத்துக்கு ராகுல் காந்தி போயும் பிரயோஜனம் இல்லையே. எங்கெங்கேயோ ஆட்சியை பிடிக்கிறோம், காஷ்மீர்ல பிடிக்கிறோம், பாண்டிச்சேரியில பிடிக்கிறோம், டெல்லியில 15 வருஷமா நம்மளுக்கு தண்ணி காட்டுறானுங்களே என்ன. பிஜேபிக்குள்ளே அந்த வெறி கலர்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். டெல்லியில ராஜாவை பாருங்கிற அந்த மண்ணை நாங்க ஆள்றோம்னான்னு சொல்ற அளவுக்கான அவர்கள் அவமானப்படுகிற ஒரு சூழலை தொடர செய்யணும் தான் முதல்ல காங்கிரஸ் நினைச்சிருக்கோம். அது தெரிஞ்சனாலதான் அப்ப அவரும் இல்ல கூட்டணி விஷயங்கள்ல அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கணும். காங்கிரஸ் மட்டுமே பிளேம் பண்றதா அர்த்தம். அவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அதுக்காக ஆம் ஆத்மிக்கு பொறுப்பே இல்லை. எங்களை சில பேர் பேசுனதுக்கு நமக்கு கிடைச்ச தகவல் இல்ல பஞ்சாப்ல எங்களை பாதிக்கும் அப்படின்னு. பஞ்சாப்ல அங்கே நீங்க பிரிஞ்சு இருங்க, யார் வேணாம்னா. ஆனா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷமா பேசாத அண்ணா ஹசாரே திடீர்னு எழுந்து வந்து பேசியிருக்கிறாரு. அது கெஜ்ரிவால் மீதான தன்னுடைய வன்மத்தை அவருக்கு சொல்லி உண்மையான வார்த்தைகள், பட் வன்மம் கலந்துருக்காரு. என்ன பாடத்தை கத்துக்கணும் இந்தியா கூட்டணி? இல்ல, உங்களுக்கு பிரதான அரசியல் எதிரின்னு நீங்க ஒருத்தரை இலக்கு வச்சு அடையாளப்படுத்திட்டீங்கன்னா பொது எதிரி எப்படி வீழ்த்துவதுங்கிறதுல ஒரு பரந்துபட்ட மனப்பான்மை எல்லாருக்கும் இருந்தாதான் வீழ்த்து. அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பிஜேபி விமர்சிக்கிற தகுதியோ உரிமையோ சிறிதளவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் ஈரோடு கிழக்குக்கு டெல்லிக்கு இரண்டுக்குமே வந்திருக்கு. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவுகளா இருக்குன்னு சில பேர் டெல்லி எலெக்ஷன் குறித்து சொல்றாங்க. ஈரோடு கிழக்கு எதிர்பார்க்கப்பட்டது தான். ஆனால் டெபாசிட்டை நாம் தமிழர் கட்சி இழந்திருக்கு. ஆனால் வாக்குகளா 24,000 வாக்குகள் ஏறத்தாழ வாங்கியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை. 2-3 காரணிகளில் ஒன்று, கெஜ்ரிவாலுடைய இந்த கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியை அவர் சரியாக நடத்த விடலை. நடத்திய சில காலமும் முறைகேடுகள் நிறைந்ததாக இருக்குங்கிறத நம்ம பல இதில் பார்த்தோம். அரசியல் பழிவாங்கலுக்காக அவர் மீது வழக்கு போட்டாங்க. 10 பேர் தப்பு செய்கிறான்னா கரெக்டாக அந்த எதிர்கட்சிக்காரன் பண்ணுற தப்பு மட்டுமே எடுத்து நடத்துகிறாங்கிறது ஒன்று. தப்பு நடக்குங்கிற அந்த கோர், அந்த அடிப்படை விஷயத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆம் ஆத்மி தாங்கிறத யாருமே மறுக்கலை. டெல்லி இன்னைக்கும் ஏழைகள் நிறைஞ்ச ஒரு ஓல்டு டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா பரம ஏழைகள் நிறைஞ்ச ஏரியா தான். நியூ டெல்லிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மக்கள் மத்தியில் இத்தனை கோடி செலவு பண்ணி முதலமைச்சர் தன்னுடைய பங்களாவை புதுப்பிச்சிருக்காங்கிற விஷயத்த பிஜேபி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆதாரம் சேர்த்து. அப்போ அதெல்லாம் ஏன்னா ஆதாரம் அவங்க கையில் இருக்கு. காங்கிரஸ் கையில் கூட அந்த ஆதாரம் முதல்ல துணைநிலை ஆளுநருங்கிற முறையில் அப்ரூவலுக்கு போகும்போது அவர் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தான் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. அதை வெளியில விட அந்த சராசரி மனுஷனுக்கு கொஞ்சம் நமக்கானவரா இருந்தாரு, தொடப்பத்தை எல்லாம் சின்னமா வச்சிருந்தாரு, அப்படிப்பட்டவர் இப்படி மாறிட்டாருங்கிற ஒரு அந்த எண்ண மாற்றமா இருக்கலாம். உணர்வுகள் கொஞ்சம் அந்த பாண்டிங் அப்படியே விலகி போனதும் ஒரு அடிப்படை காரணம்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கடந்த 3 முறையும் 0 வாங்குச்சு. இந்த நிலைமை வரும்னு எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு புரியுது, பல மாநிலங்கள் இருக்கிற புரியுது. டெல்லி காங்கிரஸ்காரங்களுக்கு புரிஞ்சும் நடிச்சாங்களா, இல்லை அந்த கட்சி இப்படியே போகட்டும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. கடைசியில 4 நாள்ல 25 கூட்டத்துக்கு ராகுல் காந்தி போயும் பிரயோஜனம் இல்லையே. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? 5 இடமோ 10 இடமோ. நம்மளுடைய முதல் நோக்கம் என்ன? இப்போ பஞ்சாப்ல எங்களை பாதிக்கணும் ஆம் ஆத்மின்னு நினைச்சதான் கூட்டணி இல்லைன்னு முதல்ல அறிவிச்சது ஆம் ஆத்மி தான். ஆனா இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிங்கிற முறையில் காங்கிரஸுக்கு பெருந்தன்மை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். ஹரியானால இருந்திருக்கணும். அப்ப அந்த பாடங்களை கத்துக்கிட்டாது இங்க. ஏன்னா பஞ்சாப்பும் டெல்லியும் ஒன்றும் இல்லை, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா இதுவும் டெல்லியும் ஒன்றும் இல்லை. எங்கெங்கேயோ ஆட்சியை பிடிக்கிறோம், காஷ்மீர்ல பிடிக்கிறோம், பாண்டிச்சேரியில் பிடிக்கிறோம், டெல்லியில 15 வருஷமா நம்மளுக்கு தண்ணி காட்டுறானுங்களே என்ன. பிஜேபிக்குள்ளே அந்த வெறி கலர்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு ஐகானிக் யூனியன் பிரதேசம் அது. டெல்லியில ராஜாவை பாருங்கிற அந்த மண்ணை நாங்க ஆள்றோம்னான்னு சொல்ற அளவுக்கான அவர்கள் அவமானப்படுகிற ஒரு சூழலை தொடர செய்யணும் தான் முதல்ல காங்கிரஸ் நினைச்சிருக்கணும். ஆம் ஆத்மிக்கு பெரிய பங்கு இருக்கு, ஆனால் தார்மீக ரீதியாக காங்கிரஸ்க்கு தான் முதல் கடமை இருக்கு. எங்களுக்கு சீட்டே வேணாம், இந்த 5ஐயும் 10ஐயும் வாங்கினா காங்கிரஸ்காரன் தப்பா நினைப்பான், இந்த தேர்தல் நாங்க புறக்கணிக்கிறோம் கூட ஒரு சொல்லியிருக்கட்டும். தார்மீக ஆதரவு 13 இடத்துல காங்கிரஸ் வாங்கின வாக்குகளை போட்டா அது 16 இடம் கூட சில இடம் சொல்லுது. ஆக மொத்தம் அரித்மேட்டிக்கை நான் தொடர்ந்து எல்லா தேர்தலுக்கும் சொல்லுவேன். அரித்மேட்டிக்கை மட்டும் பார்த்தாலே இவ்வளவு வருது. 2 பேரும் இணைஞ்சு செயல்பட்டு இருந்தா தேர்தலுக்கு முன்னாடி அந்த கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருந்தா இந்த முடிவுகள் இன்னும் வேற மாதிரி போயிருந்திருக்கும்.
எத்தனை தடவை தான் பாடம் கற்றுக்க போகிறாங்களோ தெரியல. முதல் தவறை தார்மீக ரீதியாக செய்தது காங்கிரஸ். இவர்களும் கூட கொஞ்சம் விட்டு நம்ம ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், நம்மளை பற்றின முறைகேடுகள் பல வந்திருக்கு, உண்மையா பொய்யா நம்ம கோர்ட்டில் நிரூபிப்போம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அது விவாத பொருளாக மாறிடுச்சு. பழைய செல்வாக்கு நமக்கு இல்லை, இருக்காதுங்கிறது கெஜ்ரிவாலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சனாலதான் அப்ப அவரு கொஞ்சம் மாத்துறாரு. வேற கட்சி இல்ல, கூட்டணி விஷயங்கள்ல அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கணும். காங்கிரஸ் மட்டுமே பிளேம் பண்றதுல அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அதுக்காக ஆம் ஆத்மிக்கு பொறுப்பே இல்லை. எங்களை சில பேர் பேசுனதுக்கு நமக்கு கிடைச்ச தகவல் இல்ல பஞ்சாப்ல எங்களை பாதிக்கும் அப்படின்னு. பஞ்சாப்ல அங்கே நீங்க பிரிஞ்சு இருங்க, யார் வேணாம்னா. பஞ்சாபுக்கு டெல்லிக்கு உள்ள வித்தியாசத்தை, அரசியல் ரீதியான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள 2 பேருமே தவறிட்டாங்க. அதற்கான பலனை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வர்றதும் நல்லதுதான், கெஜ்ரிவாலுக்கும் அது நல்லதுதான். ஆனா என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷமா பேசாத அண்ணா ஹசாரே திடீர்னு எழுந்து வந்து பேசியிருக்கிறாரு. அது கெஜ்ரிவால் மீதான தன்னுடைய வன்மத்தை அவருக்கு சொல்லி, உண்மையான வார்த்தைகள் பட் வன்மம் கலந்துருக்கல. அவர் வாய் திறந்து பேச வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்த போதெல்லாம் அண்ணா ஹசாரே வாயே திறக்கல. அப்படி சில பேரை அடையாளப்படுத்தினதாகவும் சிலருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்த வகையிலும் டெல்லியினுடைய முடிவை ஒரு பத்திரிகையாளராக நானும் வரவேற்கிறேன்னு சொல்றேன். பாஜக ஒர்க் பண்ண விதத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மைன்யூட்டா, ஆமா, அதான் சொன்னேன், ஒரு வெறி கலந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நம்ம இவ்வளவெல்லாம் நம்ம எல்லா இடங்கள்லையும் பிடிக்கிறோம், பெரிய பெரிய மாநிலங்கள்ல அபார வெற்றி பெறோம், ஒரு யூனியன் பிரதேசம் தலைநகரில் நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்த நம்மளால கைப்பற்ற முடியலங்கிற அந்த ஒரு ஏக்கம் ஆதங்கம் கலந்த இது அவங்கள கோர் லெவல்ல போய் சிஎம் கேண்டிடேட்டா யாரும் இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இல்ல, அவங்களுடைய ஸ்டைலே அதுதான். எந்த மாநிலத்திலயும் அவங்க இவங்க தான் செய்யணும்னு சொல்லி தேர்தல சந்திக்கல. அவங்க மோடிங்கிற பிம்பத்தை வச்சுதான் பண்ணுவாங்க. சுஷ்மா கிரண் பேடி எல்லாம் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஃபேஸ் எல்லாம் இருந்து, ஆனா அதுக்கு தான் எந்த அளவுக்கு அவங்கன்னா ஆட்சியில் இருக்கிறனுடைய வசதி அதுதான். அந்த பட்ஜெட் அறிவிச்ச பிறகு அந்த தேர்தல் தேதி முடிவு பண்றது பிஜேபி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எலெக்ஷன் கமிஷன் அரசை கேட்டுதான் முடிவு பண்ணும். அப்ப ஆப்வியஸ்லி அது 4000 கோடி திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு 2 நாள்ல அந்த படித்தவருடைய மத்தியில ஒரு செல்வாக்க பெறதுக்கு 12 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லைங்கிற அந்த விஷயத்த சொன்னதாகட்டும், அதை பிரதானமா எடுத்துட்டு போய் இந்த தேர்தல் நாளுக்கு முதல் நாள் ஒரு விளம்பரப்படுத்தினதாகட்டும், ரைட், ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு அதுதான் தாங்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லிதான் ஓட்டுக்கு. அப்படி ஒரு விஷயத்திலையும் அங்கேயும் பூர்வஜாரிஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பீகார் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறவங்க. பட்ஜெட்ல பீகாருக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்கிறது ஒரு வகையில பாசிட்டிவா. எல்லாத்தையும் இந்த பட்ஜெட்டை டெல்லிக்காகவே பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாம் பீகார் ஆந்திரான்னு பேசிட்டு இருக்கோம். இல்ல, டெல்லிக்காகவும் பயன்படுத்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் கொத்தா பல லட்சம் பேர் இருக்கு. தமிழர்கள் 7-8 லட்சம் பேர் இருக்காங்கல்ல. பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி போய் வேலை செஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு போன் கூட வரல, வந்து வேலை செய்யுங்கன்னு கூப்பிடவே இல்லை. அவங்க இந்த தேர்தலாவே பார்க்கல. இந்த அலட்சியத்திற்கும் அவர்களுடைய அந்த இருமாப்புக்கும் திமிருக்கும் 2 பேரையும் சேர்த்தா சொல்றேன், கெஜ்ரிவால் அண்ட் காங்கிரஸ், அதற்கு கிடைச்ச பலன் தான். அந்த வகையில் இது வரவேற்கப்பட வேண்டியது. ஆணவம் எந்த வடிவத்தில் எவரிடம் இருந்தாலும் அது ஒழிக்கப்படணும், பாடம் கற்றுக்கொள்ளப்படணும், கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த அர்த்தத்துல இதெல்லாம் நான் பாஜக ஆட்சி அமைக்குது, ஆம் ஆத்மி தோற்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலே தோக்குறாரு, மணிஷ் சிசோடியாவே தோக்குறாரு அப்படின்னா அது என்ன பிரச்சனை? இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த சாதாரண மக்கள் மத்தியில் எவ்வளவு வேகமா அவர் உயர்ந்து போனாரோ அதே வேகத்துல அவர் தாழ்ந்து போனார். அதுக்கு அவரை பத்தி வெளிவந்த பிம்பங்கள், அந்த பிம்பம் உடைஞ்சிடுச்சுங்கிறதா நிஜம். அது யாரும் தள்ளி விட்டு உடைச்சாங்களா இல்லை நிஜத்துல உடைஞ்சதா, அதெல்லாம் விவாதத்துக்குரியது. கோர்ட்டு சிலது முடிவு பண்ண போகுது. வந்த சில ஆதாரங்கள் ஓரளவு படிச்சவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஆனால் எளிமையானால் நமக்கானால் ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாருன்னு ஒரு வாக்காளன் அப்படி நினைக்க உரிமை இருக்கு. கொஞ்சம் நல்லாவே நினைச்சிருக்காங்கிறது புரியுது. 400 சீட்டுன்னு சொன்னவங்க 240ல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. மக்கள் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, அவங்களுடைய அந்த 400 சொன்ன பர்செப்ஷனுக்கு விழுந்த அடி, இதுல இருந்து பாடம் பாஜக கத்துக்கணும் அப்படின்னாங்க. ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்த எல்லா எலெக்ஷன்ஸ்லயும் மோஸ்ட்லி பாஜக லீட் எடுக்குது. ஆனா இந்தியா கூட்டணி வலுவாயிட்டே இருக்குன்னு பார்க்கப்பட்ட இடத்துல அதற்கப்புறம் வந்த எலெக்ஷன்ஸ்ல இந்தியா கூட்டணிக்குள்ளேயே குழப்பங்கள், தோல்வின்னு தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல்களை சந்திக்கிறது எதை காட்டுது சார்? அந்த இந்தியா கூட்டணியுடைய தலைமையில இப்ப காங்கிரஸ் இருக்கு. அவர்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிற போதே அவர்கள் தங்கள் கடமையை சரியா செய்யலைன்னா அதுல அங்கம் பெற்றிருக்கிற கட்சியில் திமுகவை தவிர இது எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கவனிக்கவே இல்லை. நான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்று நடத்த தயார், மம்தா பானர்ஜி சொன்னாங்களா, காங்கிரஸ் மௌனமா இருந்துச்சு. நாங்க தான் இருக்கிறோமே, நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு விளக்கம் கூட செய்தி தொடர்பாளர் மூலமா கூட அதை போய் சொல்லலை. யாரை பத்தியோ பேசுறாங்கன்ட்டு ஒரு அலட்சியமாவே இருந்தாங்க. ஸோ அந்த 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 கட்டுப்பாடு இருக்குல்ல, கட்டுக்கோப்பு, இந்தியா கூட்டணியுடைய கட்டுக்கோப்புங்கிறது சிதைஞ்சு போனதும் ஒரு காரணம். வெளிப்படையா உடஞ்சே போயிடுச்சு டெல்லியில. அந்த பெருந்தன்மை 2 பேருக்கிட்டே இல்லையே. யாரு தங்களுடைய அரசியல் என்ன பாடத்தை கத்துக்கணும் இந்தியா கூட்டணி? இல்ல, உங்களுக்கு பிரதான அரசியல் எதிரின்னு நீங்க ஒருத்தரை இலக்கு வச்சு அடையாளப்படுத்திட்டீங்கன்னா, அவரை ஒழிப்பது, அவர்களை அழிப்பது, அவர்களை அப்புறப்படுத்துங்கிற இலக்கை நோக்கி நீங்க போறீங்கன்னா, முதல்ல சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு பெருந்தன்மை வேணும். நான் இங்கேக்கும் அதான் சொல்லியிருக்கிறேன், டெல்லிக்கும் அதான் சொல்லி, அது அரசியல் பாலபானம். பெருந்தன்மை வேணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், பொது எதிரி எப்படி வீழ்த்துவதுங்கிறதுல ஒரு பரந்துபட்ட மனப்பான்மை எல்லாருக்கும் இருந்தாதான் வீழ்த்து. அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு
பிஜேபி விமர்சிக்கிற தகுதியோ உரிமையோ சிறிதளவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார்.